பேச்சற்று இருப்போம். அவ்வளவுதான். பேசி பேசி என்னத்தை சாதிச்சோம்? ஒன்னத்தையும் சாதிச்ச மாதிரி தெரியல. நாம அது வரைக்கும் என்ன நினைச்சுப்போம்? நாம பேசினா தான் நடக்குது எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நாம பேசினா ஒண்ணுமே ஆகலன்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிகிற அன்னைக்கு என்ன பண்ணணும்? பேசாம இருந்துரும் அப்படின்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு அனுபவம் உயிருக்கு நிகழும். எது? வேற விஷயத்துல இங்க ஞானத்தை கேட்டு ஞானத்தை சிந்தித்து அப்படியே இருந்தோம்னா ஒரு நாள் நிட்டை அனுபவம் வரும். அது தெளிந்த பிறகு நிட்டை அனுபவம் வரும். ஒரு ஞான செய்தியை கேட்கணும்னா புண்ணிய செய்தி வைக்கணும். இன்னைக்கு பல லட்சம் பேர் திருப்பூர்ல இருக்கிறாங்க. ஒரு 40-50 பேர் தானே கேட்கறோம். எல்லாருமா கேட்கறோம். ஏங்க மற்றவங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை? புண்ணியம் செய்யல, கேட்கல, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு மேல ஆராய்ச்சிலாம் இல்லை. காசு கொடுத்தா கூட கேட்க முடியாதுங்க. ஏன்? அதுக்கெல்லாம் தவம் இருக்கும். தவம் இருந்தால் ஒழிய கேட்க இயலாது. இது சும்மா விளையாட்டுக்கு சொல்லிங்க, அச்சுறுத்துவ சொல்லல. இது சத்தியம்.